ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 51 தாங்க பார்க்க போகிறோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இது வந்துட்டு வீடியோ காலில் பேசின அந்த இது பற்றியெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் பாருவும் கம்ருதீனும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் வந்துட்டு உன்னை விட்டு கொடுக்கவே முடியல, ரேஷன் கார்டில் பேர் சேர்க்குற மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, உங்ககிட்ட பேசாமல் இது பண்ணாமல் இருக்க முடியல அப்படி இப்படின்னு கம்ருதீன் ஒரு பக்கமும் அரோரா பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு பொசிவ் ஆகுது, இது ஆகுது அது ஆகுதுன்னு பாரு ஒரு பக்கமும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே அரோராவும் கம்ருதீனும் பேசிக்கிறாங்க. அப்புறம் பாரு வந்துட்டு அமித் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு பொசசிவ் ஆகுது, அதை வந்துட்டு நான் அரோரா கிட்டே ஒரு டைம் சொல்ல தான் போகிறேன், எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம், எனக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அவங்க மேலே, இல்லை நல்லா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் கன்ஃப்ளிக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே மாறி மாறி ஜோடி ஜோடியாக அங்கே உட்காந்து பேசிக்கிறாங்க. மறுநாள் காலையில் வந்துட்டு பாட்டு போடுறாங்க, எல்லாருமே சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க. அப்புறம் அரோராவும் நம்ம பாரு வந்துட்டு அவங்கள ஒரு பாட்டு பாடிக்கிட்டு கேமரா முன்னாடி சூப்பராக கோஆர்டினேஷன் பண்ணி செம்மையாக ஆடிட்டுருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அப்புறம் வந்துட்டு பிபி ஸ்கூல் வந்துட்டு ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துட்டு டேக்ஸ் லெட்டர் படிக்கிறாங்க. எஃப்ஜே படிக்கிறாரு. அடுத்ததாக அதில் வந்துட்டு பிரின்ஸிபல் பிரஜன், டீச்சராக வந்துட்டு அமித், தமிழம்மாவாக வந்துட்டு கனியும், அடுத்தது வார்டனாக வந்துட்டு நம்மளோட பாருவும், அசிஸ்டன்ட் வார்டனாக எஃப்ஜேவுன்ற மாதிரி சொல்கிறாங்க. செம்ம கலக்கலாக இருக்குது. மீதி எல்லாருமே ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு எல்லோரும் ஒவ்வொருத்தராக ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. செம்ம ஃபன்னாக இருக்குது. அப்படியே ரெடி ஆகிட்டு மீஸ் இதுவெல்லாம் எடுத்துகிட்டு அங்கங்கே ரெடி ஆகிட்டு பசங்க எல்லாம் வந்துட்டு கிளாஸுக்கு போகிறாங்க. பார்த்தா தமிழம்மாவான கனி வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இது இப்படி அது அப்படின்ட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவங்க வாழுத்தனமாக பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு செம்ம ஃபன்னாக தான் போயிட்டுருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கனியாக பசங்களாக இருக்கிறவங்க கிண்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு சாண்ட்ரா வந்துட்டு சோஃபா கடியில் வந்துட்டு நோட்டு தேடுற மாதிரி வந்து நடிச்சிட்ருக்காங்க. அப்புறமா அந்த இடத்துல பாரு செம்மையாக வந்து இது பண்ணாங்க. அந்த சாண்ட்ரா இருக்காங்களே வெரி நாட்டிகள், கமான் வா வா வான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. செம்ம ஃபன்னாக நல்லாவே இருக்குன்னே சொல்லலாங்க. நேற்று நடந்த எபிசோடில் வந்துட்டு எங்கள் பாரு வந்துட்டு எல்லாரும் இதயத்தையும் கொலடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் பசங்கள்லாம் முடிஞ்சிட்டு அந்த ப்ரேயர் மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. முன்னாடி நிற்க வச்சு அவங்கள உறுதிமொழியெல்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் அது இங்கே ஸ்கூல் போயிட்டே இருக்கும் போதே வந்துட்டு கரெக்டாக கெஸ்ட்டான கீர்த்தி சுரேஷ் வராங்க. அப்புறம் வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா பண்ணுறீங்க, ஃபேன்ஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க அப்படி இப்படின்னு ஆஹான்றாங்க. அப்புறம் என்னோடய படத்தோட ப்ரமோஷன் ரிவால்வர் ரீட்டாக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் முன்னாடி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்துட்டு பேசுகிறாங்க, எல்லோரும் நல்லா பண்ணுறீங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துங்க, வெளியில் போனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆனுங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ரிவால்வர் ரீட்டாவோட ட்ரைலர் போடுறாங்க. அது போட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். அப்புறமா நீங்கள் வெளியே போக வேண்டிய டைம் வந்துச்சுன்னு பிக் பாஸ் சொல்ல அப்புறம் கீர்த்தி சுரேஷாக அனுப்பிச்சிடுறாங்க. எல்லோரும் செம்ம ஃபன்னாக வந்துட்டு பேசி இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா வார்டன், அதாவது ஹாஸ்டலுக்கு போயிட்டு வார்டன் அங்கே கொடுக்குற ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு எல்லோரும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாம் டிஷர்ட் ஒரு ஃபேண்ட் மாதிரி கொடுக்குறாங்க, அது எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. இங்கே வியானா வந்துட்டு டீச்சரான அமித் வந்து இனிமேல் ஸ்கூலுக்கு வராதிங்க, நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு லெட்டர் எழுதி அவங்க பெட்டுக்கிட்ட வச்சுட்டு வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமித் பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து கேக் அனுப்பிச்சிருக்காங்க. அவரே போய் அதை ஸ்டோர் ரூமில் பார்க்குறாரு. செம்மையாக இருக்கா இந்த கேக் பார்க்கும்போது. கொண்டாந்து வெளியே வச்சுட்டு அப்புறமா அதில் இருந்த கார்டெல்லாம் பார்க்குறாங்க. கார்டு ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறாரு. சந்தோஷமாகிடுறாரு. அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுடுறாரு. அப்புறமா சபரி வந்து கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தி அழாதீங்கன்னு சொல்லி விட்டுறாரு. அப்புறமா கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வச்சு அமித் மட்டும் ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றாரு. வினோத் வந்துட்டு அமித் வச்சு ஒரு பாட்டு சூப்பராக பாடுறாரு. வெளியே போய் டேரக்ட் ஆவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் சந்தோஷப்பட்டு அப்புறம் கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விட்றாங்க. அதோட எபிசோட் முடியுதுங்க. செம்ம எபிசோட் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஸ்கூல் டாஸ்க் அவ்வளோ பெருசாக இல்லைன்றது தான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.